ஒரு வார்த்தையால் பூசாரிக்கு நேர்ந்த சாபம் பற்றி பார்ப்போமா? வெல்கம் டு லிட்டில் தமிழ் லெஜண்ட் சேனல். ஒரு நாள் சிவன் தன் அன்பு மனைவி பார்வதி தேவியுடன் உலகத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டார். பல நாடுகளையும் நகரங்களையும் கடந்து இறுதியில் அவர்கள் அமராவதியை அடைந்தனர். அந்த நகரத்தில் ஒரு சிவன் கோயிலில் இருவரும் தங்கினர். பார்வதி தேவிக்கு சிவபெருமானுடன் பகடை விளையாட வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. இருவரும் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தபோது அந்த கோயிலுக்குள் ஒரு பூசாரி வந்தார். அப்போது பார்வதி தேவி கேட்டாள், இந்த விளையாட்டில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று. பூசாரி உடனே சொன்னார், சிவபெருமான் தான் வெற்றி பெறுவார் என்று. சிறிது நேரத்தில் விளையாட்டு முடிந்தது. சிவபெருமான் வெற்றி பெற்றார். இதனால் பார்வதி தேவிக்கு கடும் கோபம் வந்தது. கோபத்தில் பார்வதி தேவி சாபமிட்டார்கள், உனக்கு தொழுநோய் வரும் என்று. அந்த சாபம் உடனே செயல்பட்டது. பூசாரி கடுமையான தொழுநோயால் பாதிக்கப்பட்டார். நாட்கள் கடந்தன. வலியால் தவித்த பூசாரி சிவபெருமானை பார்வதி தேவியையும் மனமாற வேண்டினார். அப்போது திடீரென ஒரு நாகக்கன்னி அங்கே தோன்றினார். அவர்கள் சொன்னார்கள், உன் சாபம் நீங்க ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி என்ன, பூசாரியின் நிலை என்ன ஆகும் என்பது பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.